நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் இந்த 7வது நாளிலே கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகமே உங்களுக்கு எதிராய் நின்றாலும் நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பாரே ஆனால் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தவே படுத்தாது. வேதம் சொல்லுகிறது, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். அவளுக்கு விரோதமாய் சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் அந்த தேசத்திலே இருக்கிற அந்த இடத்திலே இருக்கிற எல்லாருடைய கையும் அவளுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவள் மேல் இரக்கம் பாராட்டி அவளை மன்னித்து அவளுடைய பாவத்தை கர்த்தர் மறைத்து அவளுக்கு துணை நிற்கிறதுனாலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கொண்டு வந்த கல்லெல்லாம் கீழே போட்டுட்டு அதிலிருந்து அவர்கள் தப்பிக்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், உங்களுக்கு நிறைய பேர் எதிராய் நிற்கலாம். எனக்கு எல்லாரும் எதிராய் நிற்கிறார்களே, சங்கீதக்காரனாகிய தாவீதை போல துணையாய் நிற்க வேண்டிய சகோதரர்களே அவனுக்கு எதிராய் நிற்கிறார்கள். தன்னுடைய சகோதரர்கள் தான் அவனுக்கு துணையாய் நின்று, சரி பரவாயில்ல நீ போ, உனக்குள்ள உற்சாகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர்கள் அவனுக்கு எதிராய் நிற்கிறார்கள். அவனுக்கு துணை யாருமே இல்லை. ஆனா வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவனுக்கு துணையாய் நின்றதுனாலே சத்துருவை ஒரு கல்லினாலே வீழ்த்தும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு சொந்தக்காரர்கள் எதிர்த்து நிற்கலாம், நண்பர்கள் எதிர்த்து நிற்கலாம், உன்னோடு இந்த பிரச்சனையில யாருமே உன் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன் கரத்தை பிடித்து வாக்கு கொடுத்துக்கிறார். ஓ ஹல்லேலூயா! இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். எல்லாரும் உன்னை விட்டு கடந்து போனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தனியாய் நிற்கிற உன்னுடைய மகளுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். தனியாக நிற்கிற உன்னுடைய மகனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். இந்த ஜெபத்திலே யாரெல்லாம் நீங்கள் தனியாக நிற்கிறீர்களோ, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுங்கள். அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு துணையாய் நிற்கிறீர். கட்டின மனைவி ஒருவேளை துணையாய் இல்லை, பெத்த பிள்ளைகள் துணையாய் இல்லை, கணவனார் துணையாய் இல்லை. இந்த சத்தம் யாரோ ஒருத்தருக்கு கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மகளே நீ தனிமையாக்கப்பட்டவளாய் வந்திருக்கிறாய். மகனே நீ தனிமையாக்கப்பட்டவனாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன்னோடு ஒருவர் கூட துணையாய் இல்லை. உனக்கு துணையாய் இருந்த சகோதரனுடைய கை இப்பொழுது உன்னோடு கூட இல்லை. உனக்கு துணையாய் நின்ற தாய் தகப்பனுடைய கரம் இப்பொழுது உன்னோடு கூட இல்லை. எல்லாரும் உன்னை எதிர்க்கிறார்கள், எல்லாரும் உன்னை வெறுத்தார்கள், எல்லாரும் உன்னை தனியாக விட்டுவிட்டு கடந்து போனார்கள். ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை உண்மை, இந்த வார்த்தை உண்மையானது. கர்த்தாவே நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம். என் இயேசு மகா பெரிய தெய்வம். ஹல்லேலூயா! எல்லாரும் கைவிட்டாலும் என் இயேசு நமக்கு என்னவா இருப்பாராமா? துணையாய் நிற்பாராமா. பல சூழ்நிலைகளிலே இந்த அனுபவத்திலே நான் கடந்து வந்திருக்கிறேன். எல்லாரும் மறந்த சூழ்நிலை, சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நம்மளை தெரியும், நிறைய பேர் நம்மளை விரும்புவார்கள். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா யாருமே நம்மோடு கூட இருக்க மாட்டார்கள். எல்லாருடைய துணையும் நம்மளை விட்டு கடந்து போய் தனியாக நிற்கப்படுவோம். ஆனால் அப்போ நீங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது. இத்தனை நாட்களும் எவ்வளோ போராட்டத்தில் நீங்கள் தனியாக நிற்க வச்சது நான் நம்புகிறேன். நீங்கள் தனிமையாய் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்றதுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் தனியாக விட்டது உண்டு. நான் நம்புகிறேன் சில நேரங்களிலே மனிதர்கள் நம்மை தனியாக விடுவது நல்லது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்கள் மேனேஜர் உங்களை தனியாக விட்டாரா? உங்கள் அம்மா அப்பா உங்களை தனியாக விட்டுருக்காங்களா? கணவனார் உங்களை தனியாக விட்டார்களா? நல்லதுன்னு நினைங்க, நல்லதுன்னு நினைங்க. ஏன்னா நீங்கள் தனியாக இருக்கும்போது தான் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க தனிமைப்படுத்தினால்தான் நம்ம உருவாக்கப்படுவோம். இயேசு நமக்கு துணையாக இருக்கிறதை அப்பொழுது நம்முடைய கண்கள் காணும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்க வெறுத்ததற்காக நன்றி சொல்லுங்க, உங்க அம்மா அப்பா வெறுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. நீங்க நேசித்தவர்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஆபத்தான காலத்துல உங்க பக்கத்துல நிக்காததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு காலத்துல நீங்க ஓடி ஓடி போய் செய்திருக்கலாம், எல்லாருக்கும் துணையா நின்றுருக்கலாம். உங்க வீட்டுல ஒரு கஷ்டம்னா உடனே போய் நிப்பீங்க, அவங்களுக்கு ஒரு தேவைன்னா உடனே போய் நிப்பீங்க. உங்களுடைய தூக்கத்தை பார்க்கல, நீங்க உங்களுடைய சரீரத்தை நீங்க பார்க்கல, உங்க சாப்பாடை பார்க்கல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்க கூட யாருமே இல்லாத தனியாக நிற்கப்பட்டு, சரி யாராவது ஒருத்தர் வந்திருக்க கூடாதா, நினைச்சிருக்க கூடாதா? நான் நம்புறேன் இல்ல, ஆண்டவர் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு அனுமதித்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, அவர்கள் இல்லாட்டி என்ன, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ மருத்துவமனையில் படுத்து கிடக்கும் போது நான் உன் அருகாமையிலே இருப்பேன், நீ தனியாக போகும்போது நான் உன்னோடு கூட வருவேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் எனக்காக நீ தந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எனக்கு துணையும் எனக்கு கேடகமுமா இருக்கிறீரே, ஆபத்து காலத்தில் எனக்கு கூட இருந்தீரே ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க அன்பை நாங்கள் மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அதுவும் இதே ஏசாயாவின் புஸ்தகத்திலே சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி, ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு துணையாக நிற்பாரே ஆனால் அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்றதை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை என்னுடைய இருதயத்திலே பேசினார். வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு துணையாய் கர்த்தர் நிற்பாரே ஆனால் முதலாவதாக என்ன ஆசீர்வாதம் வருதாமா? அவன் வெட்கப்படவே மாட்டானாமா. கர்த்தராகிய ஆண்டவர் துணை செய்கிறார், ஆதலால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெட்கமடையே, வெட்கமடையே. நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுனால நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் நினைக்கலாம், நான் இந்த இடத்துல வெட்கப்படுவேனோ, இந்த இடத்துல என்ன அவமானப்படுத்தி விடுவார்களோ. யாரும் நம்ம இடத்துல சில இடங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஆள் இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆள் இருந்தா அப்படிதான். சில போதகர்களுக்கு திருச்சபைகள் பிரச்சனையாக இருக்கும்போது தனியா அந்த போதகர்கள் போனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வித்தியாசமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன உங்களுக்கு என்ன பெரிய இப்படி சத்தம் போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த பாஸ்டர்ஸ் ஒரு 50 பேர் 25 பேரோட போய் முன்னாடி நின்னாங்கன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி சரி உங்க பக்கத்துல நியாயம் இருக்குதான், சரி ஏப்பா நீங்க அமைதியா போக வேண்டியதானே. அப்ப மனுஷனை பாத்தீங்க அப்படின்னா சில நேரங்களிலே சில அதிகாரிகளிடத்துல நீங்க போய் நிற்கும் போது நிறைய பேர் இதை நீங்க பாப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரு 10 பேர் ஆள் பலம் உங்களுக்கு துணையாக நின்று நீங்கள் போறதற்கும் நீங்கள் தனியாக போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்க தனியா போகும்போது அவங்க ஒரு மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க, 4 பேரோட போகும்போது உங்களை அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறதை மற்றவர்கள் காண முடியாது. கர்த்தர் சில நேரத்தில் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதை வெளி தோற்றத்தில் காண்பிக்க மாட்டாரு. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நான் உனக்கு துணையாய் நிற்கிறதுனாலே அந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். அந்த எதிரிக்கு முன்பாக கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அந்த சூழ்நிலைக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தரே துணையாய் நின்று அந்த மனுஷனுக்கு முன்பாக யுத்தம் பண்ணி கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி அந்த காரியத்தை தேவனே செய்வாராக. ஆமென். கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்பதனாலே நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்கள் இதற்கு இணையாக ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இதற்கு பின்பு அப்சலோம் 1வது வசனத்திலிருந்து ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 சேவகர்களையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய்
ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவர்களை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கு அடுத்த இன்னா ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்பு அப்சலோம், வழக்கு விஜயம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்தும்படி என்னை தேசத்திலே நியாயாதிபதியாய் வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனை எபுரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். அவன் இங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தாவீதிற்கு விரோதமாய் அவனுடைய மகன் எழும்புகிறான். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமானது ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய வீட்டார் நமக்கு விரோதமாக எழும்புகிறது. வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்ரு அப்படின்றது மாதிரி வேதத்துல பல மனிதனுடைய வாழ்க்கையிலே வீட்டார் சத்ருவாய் எழும்பி இருக்கிறார்கள். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை நிறைய பேர் நம்புவாங்க, நம்மளை மதிப்பாங்க, நம்மளை கனப்படுத்துவாங்க, நம்ம சொல்ற வார்த்தைக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. ஆனா நம்மை ரொம்ப உடைய பண்றது, நம்மளை நிறைய நேரத்தில் ஒடுக்கிறது யார் அப்படின்னா, நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் தான் நம்மை ஒடுக்குவார்கள். நம்மை ரொம்ப தெரிந்தவர்கள் தான் கஷ்டப்படுவார்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்கள முதல்ல ஜெயிக்கணும். அதுதான் உங்களுடைய பெரிய ஜெயம். உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த மனுஷங்களை நீங்க ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா அவங்கள விரோதிக்கவும் முடியாது. அதே நேரத்தில் அவங்கள விட்டுட்டு நீங்க வெளியே வரவும் முடியாது. அவங்களோட தான் வாழணும், அதுவும் சந்தோஷமா வாழணும். அதே நேரத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். ஆனா அவர்களை நீங்க மனசளவில் ஜெயிச்சு வைக்கணும். இல்லை அப்படின்னா உங்களால அடுத்த ஸ்டெப்பு போகவே முடியாது. நிறைய பேர் எங்க தோற்று போறாங்கன்னா, எல்லா இடத்துலையுமே அவங்க ஜெயிப்பாங்க, அவங்க வேலை ஸ்தலத்தில் ஜெயிப்பாங்க, அவங்க போற ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஜெயிப்பாங்க. ஆனா தன்னுடைய வீட்டில் தோற்று போவாங்க. பாருங்களேன், வீட்டில் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பெரிய மனிதர்களுக்கு நம்பணும்னா நீங்க முதல்ல வீட்டில் ஜெயிக்கணும். ஆமேன் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய குடும்பத்தில் முதல்ல ஜெயிக்கணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய குடும்பத்தில் நீங்க ஜெயிக்கணும். நல்லா சொல்லுங்க, அது ஒரு பெரிய சவால். ஆமேன் சொல்லுங்கள். எங்க போனாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம், ஆனா எங்க தான் தப்பிக்க முடியாது. கேட்கல, சத்தமா சொல்லுங்களேன். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் சொல்றேன், நீங்க நல்லவங்க தான். நீங்க 100% நல்லவங்க, அவ்வளவுதான். உங்க வீட்டில் இருக்கிற மனுஷன் உங்களை குறித்து ஒரு சாட்சியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க பரலோகம் கன்ஃபார்மா போயிருவீங்க, உங்களுக்கு நரகமே கிடையாது. ஆனா உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை குறித்து இங்க சர்ச்சில் வந்த உடனே உங்களை பார்த்து, ஐயோ சார் நீங்க யார் சார், வேற லெவல் பிரதர், நீங்க முழங்கால் படிட்டா கத்தரே அக்னியை உடனே இறக்கிடுவார் போல தெரியுது, நீங்க ஆராதிச்சா பரவாயில்ல பிரதர், ஃபயர் அப்படி பத்திட்டு எரியுது பிரதர் அப்படின்னு உங்களை குறித்து பயங்கரமான பேச்செல்லாம் இங்க கேட்கலாம். பாஸ்டர் தோள் மேல கையை போட்டு, இந்த பிரதர் இந்த சிஸ்டர் பா இந்த சர்ச்சிலே பெரிய ஆள்னு சொல்லலாம். இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. எங்க சாட்சி வாங்கணும் அப்படின்னா குடும்பத்தில் சாட்சி வாங்கணும், வீட்டில் சாட்சியை வாங்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் முறைக்கிறாங்க, அங்கதானே பாஸ்டர் பிரச்சனையே இருக்குது, அங்கதானே ப்ராப்ளமே இருக்குது. வீட்டாரத்தில் வாங்க முடியுமா? அதுவும் என் கணவனிடத்தில் ஒரு சாட்சியை வாங்கிட முடியுமா? என் மனைவிட்ட ஒரு சாட்சியை வாங்கிட முடியுமா? ஐயோ கொடுமை பாஸ்டர். நான் சொல்றேன், அதுதான் சவால். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் வீட்டில் சாட்சியை வாங்கணும், உலகத்தில் சாட்சியை வாங்கணும், கர்த்தரிடத்தில் சாட்சியை வாங்கணும். இந்த 3 சாட்சியை வாங்கிட்டீங்கன்னா பரலோகத்திற்கு இங்கே கண்ணை மூடுனா ஸ்ட்ரைட்டா போயிடுவீங்க. ஆமேன். இந்த மாதிரி சாட்சி உள்ளவங்களுடைய டெத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. நல்லா சொல்லுங்க. ஆமா, கொரோனா இல்லைன்னா நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் தான் நம்மளை வழி அனுப்பி வைப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த இடத்துல தன்னுடைய சொந்த மகனே அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார். சோ துணையாய் நிற்க வேண்டிய மகன் இப்போ எதிராய் விரோதமாய் வருகிறான் அப்சலோம். அவனால தாங்க முடியல. எப்படி தன்னுடைய சொந்த பிள்ளையே தனக்கு விரோதமாய் எழும்பினா அவன் மேல கை வைக்க முடியாது, அவனை கொல்லவும் முடியாது, அதே நேரத்தில் அவனை காப்பாற்றவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கல்ல இந்த தாவீது மாட்டி இருக்கிறான். ஆண்டவரே நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவோ அந்த மகன் பாத்தீங்கன்னா அப்சலோம் மகா ஒரு தந்திரவாதி மாதிரி வழியில ராஜாவினிடத்துல வழக்குக்காக வருகிறான். ஒரு கோர்ட்டுன்னு வைங்களேன், அந்த கோர்ட்டுக்கு வாசலுக்கு பக்கத்துல லெட்டர் எடுத்துட்டு வர்றாங்கன்னா அந்த லெட்டரை வாங்கிட்டு அவன் தோள் மேல கையை போட்டு, உனக்கு என்னப்பா பிரச்சனை? அப்படியா, எங்க அப்பாட்ட போனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதுப்பா, நான் உனக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு போய் இவர் கிளியர் பண்ணி அவனை தோள் மேல கை கொடுத்து முத்தம் செய்து இப்படியே நிறைய ஆட்களை சம்பாரிச்சு தன் தகப்பனுக்கு விரோதமாய்
கேள்விப்படுறாரு, அவங்க அப்பா கேள்விப்படுறாரு, என்ன உங்க பையன் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்கிறான், வர்றவங்களை எல்லாம் தோல்ல கையை போட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு இருக்கிறான், நீங்க கவனிக்க மாட்டீங்களா, நீங்க ஏதாவது ஸ்டிக் பண்ணுங்க. இதே தாவீது ராஜா வேற ஒருத்தரா இருந்திருந்தா கூப்பிட்டு, உனக்கு யாரா அந்த பர்மிஷன் கொடுத்தது, இன்னொருத்தர் இது பண்ணிருக்கிற, போ அவனை தூக்கி சிறைச்சாலையில போடுங்கன்னு போட்டிருக்கலாம். தன்னுடைய சொந்த பிள்ளைன்னும் போது இப்ப அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. அப்போ சுத்தி இருக்கிற எல்லா எதிரிகளும் அவ்வளவுதான், நீ வெட்கப்பட்டு போறதுக்கு நேரம் வந்துருச்சு. ராஜா வெட்கப்பட்டு போறாரு, அவருடைய சொந்த மகனாலே அவமானப்பட்டு போறாரு. அதனாலதான் சிமேயி தூசிக்கிறான் பாருங்க. அவனுடைய மகன் விரோதமா எழும்பின, ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, நீ சவுலுடைய குடும்பத்தாருக்கு செய்தது உனக்கு வந்துச்சு இல்ல அப்படின்னு அவன் திட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உன் குடும்பத்துல இருந்து ஒருத்தன் விரோதமா எழும்பினானே, நீ வெட்கப்பட்டு தான் போவ. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்ததுனாலே கர்த்தர் அந்த இடத்துல தன் மகனுக்கு முன்பாக கூட கர்த்தர் தாவீதை வெட்கப்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. நம் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்கள் தலையை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். நான் நம்புகிறேன், எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுனாலே அந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நன்றாய் கரங்களை தட்டி விசுவாசிக்க விசுவாசிக்க கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் நிற்கிறதுனாலே நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீர் எனக்கு துணையாய் நிற்கிறதுனாலே நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. பாடுவோம், கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமா உன் சத்துருக்கள் எழும்பினாலும், உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், எனக்கு விரோதமா என் சத்துருக்கள் எழும்பினால், சொல்லுவோம், என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவா, என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவா, நிரூபித்து. இப்ப கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா, 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 சொல்லு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பிக்கையோடு பாடுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுவோம். இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாய் நில்லும். ஆமென். ஆமென். எனக்கு நீர் துணையாய் நில்லும், எனக்கு துணை செய்யும். ஆண்டவரே, கர்த்தர் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீல்ல, நான் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன், துணையாய் நிற்கிறேன். நான் நம்புகிறேன், இன்றைக்கு முதல் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். நிறைய பேர் நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் துணையாய் நிற்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வேலை ஸ்தலத்துல ஆண்டவர் துணையா நிற்கிறதை நீங்க பார்க்க போறீங்க.
உங்களை எதிரியினுடைய காரியத்தில் ஆண்டவர் துணையாய் நிற்கிறதை பார்க்க போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கேஸ்ல கர்த்தர் துணையாய் நிற்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்பப்படுகிற மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதை நான் நம்புகிறேன். உங்களுடைய கண்கள் காண போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் துணையாய் நிற்கிறதை நான் நம்புகிறேன். விசுவாசிங்கள், கர்த்தர் துணையாய் நிற்கிறதை. ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் காண போகிறது. இயேசுவே, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நீர் என்ன செய்யும் என்றால் துணையாய் நில்லும், துணையாய்